ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமாவோட பேர் வந்து த ஜேர்னி டு கில் யூ. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காரை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்கான்ல, அவனோட பேர் வந்து கட்டோகா. இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் லீட். பக்கத்தில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல, இவனோட பேர் வந்து ஓடஜிமா. இவன் வந்து செகண்ட் மெயின் லீட். ஓடஜிமா நல்லா காரில் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டோகா வந்து அவனோட ஷர்ட் பட்டனெல்லாம் கலட்டுறான். அதுக்கப்புறம் இவனோட ஷர்ட்டையுமே கலட்டிட்டு மெதுவாக அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன்கிட்ட மட்டும் தான் இப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பொம்பளை அப்படின்னு யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டான். யார் கிடைச்சாலுமே மேலே ஏறி உட்காந்துருவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவன். அதே நேரம் ஓடஜிமா வந்து கட்டோகா இப்படிலாம் பண்ணுறது ஒன்றும் தெரியாமலாம் அவனும் தூங்கிட்டு இல்லை. அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. கட்டோகா வந்து வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் இல்லை, உன்னை வச்சு நான் நிறைய காசு சம்பாதிக்கணும், நீ வந்து என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டோகா அந்த ஆளுக்கிட்ட ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அரைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டோகா வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்பவே ஃபேவரட்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருப்பா போல இருக்குது. அவகிட்ட வந்து இவன் போயிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. இவன் மேலே இவன் கையை வைக்கவும் இவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இதனால இவன் வந்து அந்த புரோக்கரை அடிச்சு போட்டுடுறான். இதுக்கு அந்த புரோக்கர் வந்து நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டதும் கட்டாக்கோவுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அப்படியே சீனை வந்து இங்கே கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க. அதில் கைட்டோ அப்படிங்கிற ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த கைட்டோவும் கட்டாக்காவும் கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி. இந்த கேட்டோ வந்து நீ கொஞ்ச நாள் இங்கே இருக்காமல் வெளியே சுற்றி பார்த்துட்டு வா, நீ வந்து இங்கே பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கட்டாகா வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கேட்டோ வந்து நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸை வந்து நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, அதனால நீ கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே கட்டாகோ வந்து இதுக்கு யோசிக்கிறான். அதனால் கேட்டோ வந்து டக்குன்னு ஒருத்தனை உள்ளே கூப்பிடுறான். அப்போ தான் அங்கே ஓடஜிமா வந்து நிற்கிறான். இந்த கேட்டோ வந்து இவனை உன் கூடவே வச்சுக்கோ, இவன் வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இவனை பார்த்த உடனே கட்டாகாவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவன் வந்து வெளியே கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. கட்டாகா வந்து அவனோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் ஓடஜிமா வந்து அவனோட ஷர்ட் பட்டன்லாம் போடுறான். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து எல்லாம் பண்ணும்போது வந்து இவன் இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் சாவகாசமாக முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே இது என்ன பண்ணனா, இவ்வளோ நேரம் நான் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து என்னோட பேர் ஓடஜிமா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோக்கா வந்து நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் மேலே இப்படி வெறுப்பா நீ பார்க்குறல்ல, அதுக்கு வந்து விலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஓடஜிமா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். அப்போ கட்டாக வந்து எனக்கு இந்த காரில் வந்து சுத்தமாக உட்காரவே முடியல, இந்த படுத்து தூங்குற மாதிரி சீட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கார் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டாக வந்து என்கிட்ட ஒரு பென்ஸ் இருக்குது, அந்த பென்ஸ் வந்து நான் திருடிட்டு தான் வந்தேன், அதேமாரி இந்த மாதிரி காரையும் நம்ம திருடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கட்டாக வந்து உங்களோட டிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கே, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிகிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஷெஃப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை வந்து ஒருத்தன் இடிச்சிட்டு போயிடுறான். இதனால் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஒழுங்காக அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த பையன் வந்து அதெல்லாம் முடியாது, இவன் ஒரு ஆளுன்னு இவங்ககிட்டலாம் நான் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனாக காட்டுறாங்க. கட்டாக்கா வந்து ஒரு இடத்துல உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் ஓடஜிமா வந்து இவங்க 2 பேத்தையும் புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டாக்கா வந்து ஓடஜிமா கிட்ட இப்படிலாம் வைலன்ஸாக நடந்துக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறான். அவனோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அடி வாங்கினவங்க கிட்ட கொடுக்குறான். இதை வச்சு கொஞ்சம் சூஷி வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ இவங்க 2 பேரும் கட்டாக்காவோட காலில் விழுந்துட்டு நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து உங்களோட சீடர்களாக எங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கட்டாக்கா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஓடஜிமா வந்து ஒருத்தனை பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அங்கே ஒருத்தர் வந்து ஓடஜிமாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அடிக்கிறதுல வந்து வெறும் வயலன்ஸ் மட்டும் தான் இருக்குது, இதில் வந்து எந்த நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுக்கு பக்கத்துலேயே வந்து கட்டாக்காவும் நின்றுட்டுருப்பான். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரே கேங்கு தான். பட் கட்டாக்காவும் ஓடஜிமாவும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து பாஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அப்படி நான் கூட்டிகிட்டு வரும்போது என்னை நீங்கள் அங்கே வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது,
அது? இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோமா? இல்லன்னா குளிக்க போறோமா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்லாததுனால, கட்டோக்கா வந்து இப்படி நம்மள பார்க்கும்போது என்னமோ ஹனிமூன் வந்த கப்புள்ஸ் மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறான். அப்ப கட்டோக்கா வந்து நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து கட்டோக்காவ கூப்பிடுறான். கட்டோக்காவும் அவன பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து அவன் பாஸோட இல்லீகல் பையன் அப்படின்னு சொல்றான். உடனே கட்டோக்கா வந்து சரி உன்னோட அம்மா எங்க? உன்னோட அம்மா வந்து பார்க்கறதுக்கு ஹாட்டா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அதனால கட்டோக்கா வந்து சரி என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பையன் வந்து கையில இருக்கிற ஒரு பேர்ட வந்து காமிச்சு, இந்த பேர்டு வந்து சாகுற நிலைமையில இருக்கு. இத வந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோக்கா கிட்ட கேட்குறான். கட்டோக்காவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அந்த பேர்ட வாங்கி வச்சுக்கிறான். இப்படியே வந்து நைட் ஆயிடுது. நைட் ஆகியுமே இன்னுமே அந்த பேர்ட வந்து கையில தான் வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு வந்து இப்போ ரொம்பவே பசிக்கிறதுனால எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடச்சிம்மா கிட்ட சொல்றான். இதுக்கு ஓடச்சிம்மா வந்து அந்த பேர்டு தான் இறந்துரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் எதுக்காக அந்த பையன்கிட்ட இருந்து இந்த பேர்ட வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து நான் யாக்குசாவ ஃபாலோ பண்ணி நடந்துட்டுருக்கேன். அவன் வந்து என்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி அத பண்ணாம இருக்க முடியும்? அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஓடஜிமா நீ யாரையாவது கொலை பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஆமா நான் வந்து 2 கொலை பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து என்னோட அப்பா, அம்மா அதுக்கப்புறம் என்னோட அக்கா அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோக்கா வந்து நீ சொல்ற நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து எத்தன பேர கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோக்கா வந்து நான் நெறைய பேர கொலை பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பேர்ட பார்த்து இந்த பேர்டு வந்து சீக்கிரமாவே இறந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஆமா அதோட பேரண்ட்ஸ் வந்து அத கைவிட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்றான். உடனே கட்டோக்கா வந்து உனக்கும் அப்படின்னா அது மாரி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறான். ஆனா இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஓடஜிமாவையும் கேட்டேவையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சீனை வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கேட்டு வந்து ஓடஜிமா கிட்ட உனக்கு வந்து என் கூட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த ஆன்சரும் பண்ணாம திருப்பியும் வந்து அவனோட வேலைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் மேலோட்டமா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டீப்பாலாம் வந்து போய்க்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு கெய்ட்டோ வந்து ஓடஜிமாவ எதுக்கு கூப்பிட்டான் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கிறான். வீட்ல இருக்கிற கிழவனுக்கு கட்டோகாவ தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த கிழவன் வந்து கட்டோகா பேர்ல எந்த சொத்தையும் எழுதி வச்சிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை எழுதி வச்சான் அப்படின்னா கூட கட்டோகாவுக்கு வந்து அது கிடைக்கக்கூடாது. அதனால கட்டோகாவ வந்து போட்டு தள்ளணும். அத வந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து ஒரு கன்ன குடுக்குறான். நான் வந்து கட்டோகாக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றேன். அந்த ட்ரிப்ல வந்து நீயும் கூடவே போற மாரி இருக்கும். அப்படி போகும்போது அவன அங்க வச்சு வந்து போட்டு தள்ளிரு. நீ மட்டும் அவன எப்படியாவது போட்டு தள்ளிட்ட அப்படின்னா, நான் வந்து உனக்கு நெறைய காசு குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதனால தான் ஓடஜிமா வந்து கட்டோகா கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வருவான். அப்ப கட்டோகா வந்து என்னோட கையில தான் வந்து பேட் இருக்குல்ல. அதனால நீயே எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லுவான். அதனால ஓடஜிமாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து அவன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப கட்டோகா வந்து எனக்கும் ஒரு வாய் குடேன் அப்படின்னு கேட்பான். ஓடஜிமா வந்து கொஞ்சம் யோசிப்பான். இதுக்கு கட்டோகா வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால எனக்கும் குடு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால ஓடஜிமா வந்து டக்குன்னு அவனோட வாயில வந்து எடுத்து வச்சுருவான். இதுல கட்டோகா வந்து சூடு தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து நல்லா ஊத்தி விட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அந்த பேர்டு வந்து இறந்து போயிடுது. இதனால அந்த பையன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதனால கட்டோகா வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாம்பிராணிக்கு பதிலா ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சு அந்த பேர்டோட கல்ற மேல வைக்கிறான். அதுக்கப்புறம் கட்டோகாவும் அந்த பையனும் சேர்ந்து அந்த பேர்டுக்காக வேண்டிக்கிறாங்க. இப்படி இவன் பண்ற கூத்து எல்லாத்தையுமே ஓடஜிமா வந்து கார்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கக்கோட்டா வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஓடஜிமா வந்துட்டு அவனுக்கு பின்னாடி கன்ன வச்சுட்டு இவன ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரெடியா நின்னுட்டு இருப்பான். ஆனா கக்கோட்டாக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால அவன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒருத்தன் எங்களோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் வந்து அவங்களுக்கு எதிரா திருப்பியும் கன் ஷூட் பண்ணணும்னு நினைக்கல. நீயும் அந்த மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட தூண்டில்ல வந்து மீன் சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் அந்த மீன் எடுத்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனா ஓடஜிமா வந்து அதுக்குள்ள அவனோட கன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். அதனால கட்டோகாவுக்குமே வந்து அவன் நம்மள கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்படியே வந்து நைட் ஆயிடுது. 2 பேரும் கார்ல தான் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஓடஜிமா மட்டும் வெளியே வந்துட்டு கைட்டோக்கு கால் பண்றான். கைட்டோ வந்து நீ கட்டோகாவ கொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எனக்கு அதுக்கான சரியான டைம் வந்து அமைய மாட்டேங்குது. சரியான டைம் அமையும்போது நான் கரெக்டா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு கைட்டோவும் சரி ஓகே சீக்கிரமா அத பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து கட் பண்றான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். அதுல கட்டோகாவோட டீமுக்கும் அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கும் வந்து ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த ஃபைட்ல
ஃபைட்டில் வந்து அசாகி அப்படிங்கிறவன் மேலே புல்லட் பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. ஓடாஜிமா மட்டும்தான் அசாகியை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். கடத்துக்கு மேலே அசாகியை வந்து ஓடாஜிமாவால் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் அசாகி வந்து அங்கேயே இறந்துடுறான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓடாஜிமா வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே விடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஓடாஜிமா வந்து கையில் வந்து நிறைய பீர் வாங்கிட்டு வந்துட்டுருப்பான். அதை கட்டோகா வந்து கையில் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவுக்கு கொடுப்பான். ஓடஜிமா வந்து நான் ட்ரைவ் பண்ணணும், அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் இவங்க 3 பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வயசானவர் கட்டோகா கிட்ட நான் வந்து ஒரு கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், உனக்கு வேலை ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் ஆகணும்னா என்கிட்ட சொல்லு, நீ வந்து தாராளமாக என்னோட ஒய்ஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அது வந்து ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ஒருத்தனை கொன்னா வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறதுக்காக போனான். கடைசியாக பார்த்தா வந்து அவன் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே வந்து எங்கள் கையை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால என்ன கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இதனால அந்த வயசானவர் வந்து ரொம்பவே சோகமாயிட்டு கட்டோகாவோட ஷர்ட்டில் வந்து மூக்கு சிந்த ஆரம்பிக்கிறாரு. கட்டோகா வந்து என்னோட ஷர்ட்டை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து நான் ஏற்கனவே ஒரு பாரில் வந்து ஒர்க் பண்ணுறேன், அந்த பாருக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீ வந்து என்னை ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகா கிட்ட கேட்குறான். கட்டோகாவுக்கு வந்து இதை கேட்டது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரியவருக்கு வந்து 2 பேரும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாரில் இறக்கி விட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து ரொம்பவே சீக்கிரமாக இங்கே என்னை இறக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதுக்கு கட்டோகா வந்து அதுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு வந்து பாருக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்தா கட்டோகா வந்து ஓடஜிமா கிட்ட கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு வந்து சூப்பர் ஃபிகராக இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நான் அவள் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து கட்டோகாவை கூப்பிட்டதும் கட்டோகா வந்து ஓடஜிமாக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவும் தனியாக வந்துடுறான். அப்போ அஷாகியோட ஞாபகம் வருது. அஷாகி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, சீக்கிரமாகவே ஏசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கு காசு இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அசாகி வந்து அது என்னமோ கரெக்டு தான், பட் இருந்தாலும் நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் அந்த ஃபேனில் வந்து காற்று வாங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கட்டோகா வந்து காரில் இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது அசாகி வந்து அவனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஓடஜிமா கிட்ட கொஞ்சம் அவரை பார்த்தியா, அவர் வந்து நம்மளை விட 5 வயசு தான் மூத்தவர், ஆனால் அவர் கூடிய சீக்கிரமாகவே பாஸ் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டோகா வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அதனால எல்லாருமே அவனுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அஷாகி வந்து ஓடஜிமா கிட்ட கட்டோகா வந்து நம்மக்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். இதை கட்டோகா வந்து உடனே காதில் வாங்கிட்டு அஷாகி கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான். அவங்கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீ எனக்காக கொஞ்சம் சிகரெட் வாங்கிட்டு வா, மிச்சம் இருக்கிற காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதனால் அஷாகிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் கட்டோகா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பின்னாடி இருக்கிற ஓடஜிமாவை வந்து திரும்பி பார்க்குறான். பார்க்குற பார்வையை பார்த்தா அப்போதுலேருந்தே ஓடஜிமா மேலே இவனுக்கு ஒரு கண்ணு தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் அஷாயி வந்து கட்டோகா மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ஓடஜிமா கிட்ட வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்கா, நான் வந்து கட்டோகா மாதிரியே இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் நான் இந்த ஐஸ்லாண்ட்லேயே தான் ரொம்ப நாளாக இருக்கேன், பட் இது வரைக்கும் என்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை, நான் கூடிய சீக்கிரமாகவே கட்டோகா மாதிரி பெரிய ஆளாகணும், அதுக்கப்புறம் என்னோட அம்மாக்காக பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அஷாயி வந்து அதுக்கப்புறம் நீனு நானும் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல தான் இருக்க போகிறோம், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு, நான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கட்டோகா மாதிரி ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓடஜிமா வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் கட்டோகாவை பார்க்கறதுக்காக போகிறான். இப்போ கட்டோகா வந்து நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு ஓடஜிமா வந்து நீங்கள் இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு நினச்சேன், அதனால தான் நானும் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி எதுவுமே நடக்கலை, அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் இருந்தா, அதனால தான் நாங்களும் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து அவளோட ஹஸ்பண்டை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பொண்ணுங்க கூட இருந்திருப்பேன், ஆனால் அந்த 1000 பொண்ணுங்களுக்குமே அவங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட வந்து நான் இருப்பேன், விருப்பம் இல்லாமல் நான் யார் கூடயும் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவை பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா ஓடஜிமாவும் இவனும் அன்றைக்கி வந்து காரில் ஒன்றா இருக்கும்போது ஓடஜிமா வந்து எஸ் சொல்லலைனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நோ வந்து சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து இதில் விருப்பம் இருக்கிற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம் வருது. அதுக்கப்புறம் இவனை வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஸ்டார்டிங்கில் நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் போக போக இவனுக்கு பிடிச்சிருது. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஓடஜிமா வந்து கட்டோகாவை மீட் பண்ணி போயிட்டுருக்கான். இதனால கட்டோகா வந்து, "உனக்கு ஏற்கனவே என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா நீ தான் வந்து என் மேல எதையுமே காட்டிக்காம இருந்திருக்க. ஆனா உன்ன வந்து சும்மா சொல்லக்கூடாது. நான் நெனச்சத விட நீ ரொம்பவே செக்ஸியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் டயர்ட் ஆகி படுத்துடுறாங்க. அப்ப கட்டோகா வந்து ஓடஜிமா கிட்ட, "உன் கையில இருக்கிற டாட்டூ இருக்குல்ல, அதுக்கு ஏன் நீ வந்து கலர் பண்ணாம இருக்க?" அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து, "உங்கள அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து, "உன்ன பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு. அதுல அந்த டிராகன் டாட்டூ வந்து இன்னுமே அழகா இருக்கு. அதுல கலர் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால கட்டோகா வந்து சரி ஓகே அப்படின்னு தூங்க போயிடுறான். அப்போ ஓடஜிமா வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். அப்போ அவனோட காதுல கெய்ட்டோ வந்து ஒழுங்கா அவன போய் கொல்லு அப்படின்னு சொல்ற மாரி அவனுக்கு கேட்குது. இதனால ஓடஜிமா வந்து கட்டோகாவ வந்து ஷூட் பண்ற மாரியும், அப்படி ஷூட் பண்ணதுனால வெளிய வர ரத்தத்த எடுத்து ஓடஜிமா வந்து லிக் பண்ற மாரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அஷாயிய பத்தி நெனச்சு பார்க்குறான். அஷாயி கன் ஷூட்ல இறந்துட்ட பிறகு அவனுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ ஓடஜிமா வந்து அஷாயி கழுத்துல இருந்த ஒரு செயின் எடுத்து அவனோட கழுத்துல வந்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கெய்ட்டோ வந்து அவனோட அப்பா கூட ஏற்கனவே ஒரு பெரியவர பத்தி சொல்லியிருப்பான்ல. அந்த பெரியவர் வந்து உயிரோட இருக்காரா? இல்ல இல்லையா? அப்படின்றத பத்தி பார்க்க வந்திருப்பான். அவரு வந்து உயிரோட இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, இவரு இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு ரொம்பவே கடுப்பாகுறான். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கட்டோகாவ கொல்றதுக்காக ஓடஜிமாவ வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் அவன் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு அவன போட்டு தள்ளுறான் அப்படிங்கிறது சரியா தெரியல. அவன மட்டும் நம்பி இருந்தா வேலைக்கே ஆவாது. வேற யாராவது ஆள் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஆளு தெரியும். பட் எல்லாமே வந்து சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கெய்ட்டோ வந்து, "அப்படின்னா அந்த ஆள பத்தின விஷயம் எல்லாமே உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அவங்க அப்பாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கெய்ட்டோ வந்து, "அப்படின்னா சரி, நான் வந்து ஆக்கசாக்காவ பார்க்கறதுக்காக போறேன். நீ வந்து அத கார ரெடி பண்ணு. அது மட்டும் இல்லாம என் கூட எப்பவுமே அந்த 3 குட்டிங்க இருக்கும்ல, அந்த குட்டிங்களையும் சேர்த்து ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து கட்டோகாவ எங்க கூட்டிட்டு போறேன்னே சொல்லாம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பான். இதனால கட்டோகா வந்து டென்ஷன் ஆயிட்டு, "எங்கடா என்ன கூட்டிட்டு போற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து, "தயவு செஞ்சு என் கூட வாங்க. எங்க நம்ம போறோம் அப்படிங்கிறத அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகாவ வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போறான். இதோட எபிசோட் 2 வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.